உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியில தொடர்ந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய பல வீடியோக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும் என்று நினைக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பினா அவங்களுக்கும் பயன்படும். அந்த மாதிரியான வீடியோ இது. வாங்க, டாக்டர் VR சுதாகர் ஆரோக்கியா கிளினிக் வேலூர்ல இருக்கு. அந்த டாக்டரை தான் பார்க்க போறோம். ஏன்னா கணைய வீக்கம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நோயா இருக்கு. அதாவது பேங்க்ரியாஸ்டைட்டிஸ் அப்படிங்கிற நோய். அந்த நோய் பல பேரை அப்படியே சாகுவுக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு வழியை கொடுத்து அவர்களை கலங்கடித்து விடுகிறது, அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை. அந்த நோயிலிருந்து தப்போது என்பது மிக கடினமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வேலூர் ஆரோக்கியா கிளினிக்கில் டாக்டர் VR சுதாகர் பேங்க்ரியாடைட்டிஸின் பாதிப்பில் வலியால் துடித்த பல பேரை இன்று மறுவாழ்வு கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். அது என்ன மருத்துவம், அதற்கான சிகிச்சை முறை என்ன என்பதை பற்றி அவரிடமே கேட்போம். வாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். இந்த பேங்க்ரியாடைட்டிஸை பற்றி உங்களுடைய மருத்துவமனைக்கு நிறைய நோயாளிகள் வந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களே உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க. அது என்ன வைத்தியம் கொடுக்குறீங்க டாக்டர்? அதை பற்றி நம்ம விவேஸ்க்கு சொல்லுங்கள் டாக்டர். இந்த பேன்க்ரியாடைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் வந்தது. அதுவும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்தது. ஒரு ஆளுக்கு வருது அப்படின்னா 50 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தான் வரும். இப்போ 1 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு வருது. இன்னும் கொஞ்சம் காலத்துல 50,000 பேருக்கு ஒருத்தருக்கு வரும். இன்னும் கொஞ்சம் காலங்கள்லாம் 10,000 பேர்ல ஒருத்தருக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு காரணம். அகைன் இதுக்கும் ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே உணவை சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது போக ஆல்கஹால்னால தான் இன்னைக்கு பல பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தரமற்ற உணவு வகைகள், தரமற்ற உணவு முறைகள்ன்றதை விட உணவு வகைகள். இன்னைக்கு ரோட் சைடில் விற்கிற உணவுனால இது வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வர எல்லாருக்குமே இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் இதுக்காக பல மருத்துவர்களை போய் பார்த்துட்டு பல மருத்துவர்களை அவங்கள தப்பா வழி நடத்திருக்காங்க. இது வாழ்க்கையில சரி பண்ண முடியாது, உன்னோட லைஃப் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ வாழறது வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லி பல பேர் இன்னைக்கு சின்ன பின்னமா இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 75 பேரை நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 15 பேரை நாங்கள் வீடியோவோட வச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்துக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்க, அவங்க எங்கெல்லாம் எத்தனை பேர் மருத்துவரை பார்த்துருக்காங்க. பார்த்த மருத்துவர் எல்லாமே பெரிய பெரிய மருத்துவர்கள் தான். ஸோ அது நமக்கு இது இல்லை. ஹோமியோபதி மருத்துவத்தில் இந்த பேன்க்ரியாஸை அந்த பேன்க்ரியாடைட்டிஸை வீக்கமாக இருக்கிற பேன்க்ரியாடைட்டிஸ்க்கான சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்து கொடுக்கறதுனால அந்த பேன்க்ரியாஸினுடைய வீக்கம் குறைஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற அடைப்புகள், கல் எதனா இருந்தால், இல்லை அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் எதனா இருந்தால், அல்லது அது செயலிழப்பு, ஹெட்டு, டைல், பாடி ஏதோ ஒரு பகுதி பேன்க்ரியாஸினுடைய ஒரு பகுதி செயலிழந்துடும். அதை புதுப்பிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தனித்தனி மருந்து வச்சிருக்கோம். அதுக்கு என்ன காரணம், எதனால வந்தது அப்படின்னு ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்கறதுனால நம்மள அவங்கள சரிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டாக்டர், இன்னைக்கு நீங்க சொன்ன உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு இளைஞனை சந்திச்சோம். இந்த நோயால பாதிக்கப்பட்டு அவர் மரணத்தின் விளிம்புக்கே போய் நான் மீண்டும் மறுவாழ்வு பெற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு இந்த மருத்துவம் உலகில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நவீன மருத்துவத்தால் முடியாததை ஹோமியோபதி எப்படி டாக்டர் சரி பண்ணுது?
அதுதான் சார், இதனுடைய காரணம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இந்த காரணத்தை மாத்திரமே தெரிஞ்சு இதுக்கான மருத்துவம் நம்ம பண்ணும்போது சரி, இது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மருத்துவத்துல இல்லைன்னா இதுல இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இதுல இல்லைன்னா அதுல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மருத்துவத்துல இல்லைன்னா இன்னொரு மருத்துவத்துல கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில அந்த மருத்துவத்துல இல்லைன்ற பட்சத்துல இந்த மருத்துவத்துல இருக்கு. இந்த மருத்துவத்துல இல்லாத பல விஷயங்கள் நவீன மருத்துவத்துல இருக்கு. ஸோ அதனால எந்த மருத்துவமும் கம்மியான மருத்துவம் இல்லை. எல்லாமே அதனுடைய சிறப்பான மருத்துவம் அவங்கவுங்க வகைகள்ல அதை சிறப்பா பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில இந்த பான்கரைடைட்டிஸ்க்கு நாங்க மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு, அந்த குறைபாடுகளுக்கு ஹோமியோபதி மருத்துவத்துல நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இப்போ வசதி படைத்தவர்கள் இதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வருவாங்க, செலவுகள் எல்லாம் பார்த்துப்பாங்க டாக்டர். ஏழைகளுக்கு வரும்போது இது உங்களை மாதிரி ப்ரைவேட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எப்படி டாக்டர் சிகிச்சை பெற முடியும்? கண்டிப்பா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். நாங்க பெரிய லெவல்ல 50,000, 80,000, 1,00,000 அப்படி எல்லாம் இது பண்றதுல மாசத்துக்கு 3 மாசம் 6 மாசம் சார். மாசம் உங்களுக்கு என்ன 4,000, 5,000 ஆகும், அவ்வளவுதான். அதோட 90% அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆகாது. இவ்வளவுதான் ஆக போகுது. இதுலயே முடிச்சிடும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஒரு 6 மாசம் 7 மாசம் தேவைப்படும், அல்லது 8 மாசம் தேவைப்படும். அப்போ மட்டும்தான் ஒரு 30,000, 40,000. அது போக அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எல்லாம் பெரிய லெவல்ல ஆகாது. ஆங்கில மருத்துவத்துல இருந்து பாத்தீங்கன்னா லட்சத்துல கொடுத்தும் சரி ஆகிறது இல்ல. சரியாகதான் வலியை குறைச்சு கொடுக்குறாங்க. அவங்க தப்பு ஒண்ணும் செய்யல, அவங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுது. அதனால அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்மளுக்கே வந்து சமயத்துல நம்ம கிட்ட முடியாத ஒரு சில கண்டிஷன்ல ஆங்கில மருத்துவத்தை தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். அதனால எந்த மருத்துவமும் கம்மியான மருத்துவம் இல்லை. அந்தந்த மருத்துவம் அதாவது விதத்துல அவங்கவுங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த செலவுகளுக்கு வந்து இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து சில பேர் வந்து பயன்படுத்தி சரி பண்றலாம்னு நினைச்சிட்டு பல ஹாஸ்பிட்டல் ஹெல்த் இன்சூரன்ஸை அக்செப்ட் பண்றாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் பதிவு ஆகல. கூடிய சீக்கிரம் அசோசியேஷன்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வந்துடும். ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த பேங்க்ரியாடைட்டிஸ் நோய்க்கு எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எப்படியெல்லாம் உணவு முறைகள் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாக்டர். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.